தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். அதிமுக கூட்டணியிலிருந்து விலகினார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். அதிமுக கூட்டணியிலிருந்து விலகினார். அதிமுக மெகா கூட்டணி அமைக்க பாஜகவோடு முயற்சித்தது. அந்த கூட்டணியில் ஒவ்வொரு கட்சிகளாக தற்பொழுது வெளியேறி வருகின்றன. ஓபிஎஸ் அந்த கட்சியிலிருந்து விலகினார். டிடிவி தினகரன் அந்த கட்சியிலிருந்து விலகினார். இந்த சூழ்நிலையில் தற்பொழுது மேலும் ஒரு கட்சி அதிமுக கூட்டணியிலிருந்து விலகியுள்ளது. ஆம், ஜான் பாண்டியன் கட்சியான தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் அதிமுக கூட்டணியிலிருந்து விலகியது. ஒரு சில நாட்களுக்கு முன்பாக நயினார் நாகேந்திரன் வீட்டில் வைத்து நடைபெற்ற விருந்தில் எடப்பாடி பழனிசாமியுடன் ஜான் பாண்டியன் கலந்து கொண்டு கூட்டணியை உறுதி செய்திருந்தார். இந்த சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமி நேற்றைய தினம் தன்னுடைய பரப்புரையின் பொழுது முக்குளத்தோர் வாக்குகளை பெறுவதற்காக, அவர்களை திருப்திப்படுத்துவதற்காக மதுரை விமான நிலையத்துக்கு முத்துராமலிங்கத்தேவர் பெயர் சூட்டப்படும் என்றும், முத்துராமலிங்கத்தேவருக்கு பாரத ரத்னா விருது வழங்க கோரிக்கை வைக்கப்படும் என்றும் கூறியிருந்தார். இது ஜான் பாண்டியனுக்கு கோபத்தை கிளப்பியது. பசுமன் முத்துராமலிங்கத்தேவர் மதுரை விமான நிலையத்துக்கு பெயர் சூட்டப்பட்டால் தேவேந்திர குல வாக்குகள் அதிமுகவுக்கு விழாது என்று ஜான் பாண்டியன் கூறியுள்ளார். தற்பொழுது தாங்கள் எந்த கூட்டணியிலும் இல்லை என்றும் 3 மாதம் கழித்துதான் நாங்கள் கூட்டணியை அறிவிப்போம் என்றும் கூறியுள்ளார். இதன் மூலமாக அதிமுக கூட்டணியிலிருந்து ஜான் பாண்டியன் விலகிவிட்டது உறுதி செய்யப்பட்டது. அதிமுக கூட்டணியிலிருந்து ஒவ்வொரு கட்சியாக வெளியேறி வருகின்றன. அதிமுக வருகிற சட்டசபை தேர்தலில் மெகா கூட்டணி அமைத்து ஆட்சியை பிடிக்குமா என்பது கேள்விக்குறியாக உள்ளது.